ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அதுவும் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 26ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/6/2026 சனிக்கிழமை. இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். மார்னிங் 11 to 5 o'clock சரிங்களா. இதில் 5 மணிக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் டேட் வந்து 6/6/2026 சனிக்கிழமை. சப்போஸ் நீங்கள் வந்து தனித்தேர்வராக இருந்தும் எழுதி மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் அதே தான் சரிங்களா. 6/6/2026 அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சர்வீஸ் சென்டர், நான் வந்து ஸ்கூலில் படித்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லே வந்து எழுதிக்கலாம். அதே நான் வந்து தனித்தேர்வராக இருந்துக்கிறேன், நான் வந்து ஸ்கூல் போல் தனித்தேர்வராக இருந்து எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் மூலமாக எழுதிக்கலாம். சர்வீஸ் சென்டரோட டீட்டெயில் வந்து டிஜி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனித்தேர்வர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோட ஜெராக்ஸு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2 பேத்துக்குமே சேம் தான், 125 ரூபா. ஆன்லைன் ஃபீஸ் வந்து 70 ரூபா, மொத்தம் 195. ஸோ ஒரு பேப்பருக்கும் 125 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக 70 ரூபா ஆன்லைன் ஃபீஸு சரிங்களா. அதனால் உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஃபீஸ் நம்ம வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். என்னால் 6ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ண முடியல அப்படின்னா 9, அதுக்கடுத்து 10 இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா தட்கல் முறையில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிறப்பு கட்டணம் வந்து 500 ரூபா எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு வந்து 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 8ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8/7/2026 தமிழ் எக்ஸாம் சரிங்களா. அதுக்கடுத்து 9/7 இங்கிலீஷு, 10/7 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, 13/7 சயின்ஸு, அதுக்கடுத்து 14/7 வந்து சோசியல், அதுக்கடுத்து 15/7 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் இந்த டைமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து 11th நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. நமக்கு வந்து 15ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து முடியுதுன்னு வச்சுங்களேன். இந்த மந்த் எண்டே நமக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ஐயோ நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன் என்னால் 11th சேர முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே சரிங்களா ஜூலையோட எண்டுலேயே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் இது எல்லாமே குயிக்காக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபெயிலாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், நீங்கள் ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஸ்கூல்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தனியானா தான் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போய் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். டவுட் எதனாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.